வணக்கம், இது உங்கள் மீனாட்சியின் கணக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர் எண்டிங் வித் 4. இது வந்து நம்ம ட்ரிக் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். நம்மளோட வீடியோவில் ட்ரிக் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்கொயர் நம்பர் எண்டிங் வித் 4 அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக நம்ம எப்போ எழுதுறதா சிங்கிள் டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு ரூல் கிடையாது. 4 4s are 16 அவ்வளோதான் முடிஞ்சு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 4ஓட ஸ்கொயர் வேல்யூ எதில் எண்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து 4 4s are 16 அவ்வளோதான். சப்போஸ் வந்து இப்போ எனக்கு 14 இருக்குன்னு வச்சுங்க, ஆன்சர் என்னது 14 into 14 யூனிட்ல 16 தான் வருங்க, 6 தான் வரும். அதே மாதிரி 24 போட்டாலும் அதே தான், 6 தான் வருங்க. அப்போ எண்டிங் நம்பர் எப்பவுமே என்னது 6 தான் வரணும். இதுல 4ல பண்ணும்போது 4ஓட ஸ்கொயர் வேல்யூ எடுக்கும்போது கண்டிப்பா எண்டிங் நம்பர் என்னங்க 16 தான், அதாவது 6 தான் வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் செக் பண்றோங்க. 14க்கு ஸ்கொயர் எடுக்க போறோம். லாஜிக் புரிஞ்சுக்கங்க. 14ஓட ஸ்கொயர் அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம என்னது அடுத்த நம்பர் எடுக்கணுங்க, அதாவது 15 ஸ்கொயர். சரிங்களா? அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுங்க, -14 -15 அவ்வளவுதான். சரிங்களா? அந்த நம்பர் ஓகே. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக செக் பண்ணி பாருங்க. 15க்கு ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 1 into 2 5 into 5. சரிங்களா? இது வந்து 29 வரும். 14 15 ஆட் பண்ணீங்கன்னா 29 வரும். ஸோ இப்போ 1 into 2 2 தாங்க, 225 -29. சரிங்களா? இப்போ 225ல 29 கழிச்சு பார்க்கணும். 225ல 29 ரெடியூஸ் பண்ணீங்கன்னா அப்போ நமக்கு என்னங்க 15. அப்போ நமக்கு வந்து 6 வரும். ஒன்று கொடுத்துருக்க இல்லைங்களா? அப்போ 11 இருக்கும் இந்த இடத்துல. 11னா 96ங்க, 196. 14ஓட ஸ்கொயர் வேல்யூ 196 பண்ணுங்க. கரெக்டுங்களா? அப்போ இதுதான் லாஜிக், அவ்வளவுதான். அப்போ நம்ம என்னன்னா 6 அப்படிங்கும்போது நான் ஒரு லாஜிக் சொல்லியிருப்பேன். அது அந்த வீடியோ நீங்க வந்து கோத்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் எண்டிங் வித் 4 அப்படிங்கும்போது என்ன சொல்றேன்னா, நம்பரை விட ஒன்று அதிகம் பண்ணுங்க, நம்பர் ஸ்கொயர். அதாவது 14 அப்படின்னா 15 ஸ்கொயர் எடுத்துட்டு அந்த நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர் மைனஸ் பண்ணா முடிஞ்சுங்க. ஸோ ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ இன்னொன்று ஒன் மோர் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் we have to multiply by 34 பண்ணி பார்க்குறேங்க. இப்போ 34 அப்படிங்கும்போது 34க்கு ஸ்கொயர் எடுத்தா, இப்போ 34க்கு அடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 35. அப்ப 35 ஸ்கொயர் -34 -35 அவ்வளவுதான். சரிங்களா? சோ இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து டவுட்ஃபுல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப 35 அப்படிங்கும்போது 5 ஓட ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. 3 into 4 5 into 5 30 30 னா 60 69ங்க. சரிங்களா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 4s are 12. அப்ப 12 25 -69. சரிங்களா? அப்ப 12 25ல நம்ம 69 மைனஸ் பண்றோம். அப்ப நல்லா யோசிச்சுங்க. 15ல இருந்து 9 9ங்க 6. ஒன்னு பாரோ பண்ணிருக்கோம். அப்ப 11ல இருந்து நமக்கு என்ன வந்து 5 வருங்க. சரிங்களா? இங்க இருந்து கொடுத்துருக்கீங்களா 1156. சரிங்களா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கறோம், வெரிஃபை பண்றோம். அதாவது 34க்கு கரெக்டா 1156 வருதா? அப்போ நம்ம வந்து என்னன்னா 34 into 34 செக் பண்ணி பார்க்குறீங்க. 4 4s are 16, 3 4s are 12. அப்போ 30ங்களா? 4 3s are 12, 3 3s are 9 and 10. அப்போ 6 5 1156 கரெக்டா வருதுங்களா? ஸோ இதுதான், இவ்வளவுதான், ஷார்ட்கட் மாதிரி தான். அப்போ நமக்கு இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ இதுவுமே நீங்க சிம்பிளா என்ன நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, நம்பர் ஸ்கொயருங்க. இங்க எழுதும் போது நம்பர் +1 அப்புறம் மைனஸ் நம்பர் +1. புரியுங்களா? இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் நீங்களா எழுதி வச்சுக்கிறீங்க. எழுதி வச்சுட்டு படிச்சீங்கன்னா இட் should be helpful for competitive exam. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா இதை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் தி கிளாஸ். தேங்க்யூ.